ஏசாயா 53 அதிகாரம் 2-3 வசனத்தில், இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இளங்கிளையை போல, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவர் எழும்புகிறார். அப்படி ஏன் அவருடைய நிலைமை இருந்தது? அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. இது எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? இயேசு யார், எப்படிப்பட்டவர்? அவர் 1000-10,000 பேர்களிலும் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகில்லாதவராக, சௌந்தரியம் இல்லாதவராக, விரும்பப்படாத ரூபம் உடையவராக ஏன் காணப்பட்டார்? அதை நாம் பார்க்க போகிறோம். 4 வசனத்தில் 3 வசனத்தில், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் இருக்கிற நிலைமையை பார்த்து அவர் எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள், எல்லாரும் அவரை புறக்கணித்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார், பாடு அனுபவிக்கிறவராய் இருந்தார். எல்லாரும் அவர்களுடைய முகங்களை மறைத்து கொண்டாங்க. அப்படி அசட்டை பண்ணப்பட்டார் ஆண்டவர் இயேசு. இது எல்லாம் எதற்காக? அவர் அழகில்லாதவராய், சௌந்தரியம் இல்லாதவராய், விரும்பப்படாதவராய், அசட்டை பண்ணப்பட்டவராய், புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவிக்கிறவராய் இருக்க காரணம் என்ன? ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தில், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் இயேசு ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தான், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சமாதானம். இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆக்கினை என்று சொன்னால் அந்த அந்த தண்டனை, அதனால் வரக்கூடிய அந்த கொடிய விளைவுகள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு தன் மேலே ஏற்றுக்கொண்டு எப்படி ஆகிலும் ஜனங்களுக்கு சமாதானத்தை தர வேண்டும், தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி ஆகிலும் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். அவர் மேல் எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் அழகில்லாமல் போனார், அவர் விரும்பப்படத்தக்காதவராய் போனார், அவர் சௌந்தரியம் இல்லாதவராய் போனார். ஏன் சொன்னால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் கஷ்டப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். எப்படியாகிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் முதல் ஒரு காரணம். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ தனிப்பட்ட மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அதனால தான் ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழும்பி அவருடைய சீஷரிடத்தில் வந்த பொழுது, பூட்டி இருக்கிற அறைக்குள்ளே வந்த பொழுதும் கூட உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம், நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். ஏன்னு சொன்னால் அவர் ஆக்கினை அடைந்தார்.
எதற்காக? நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. அந்த ஆக்கினை அடைந்தார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், அழகில்லாதவராய் மாறினார், அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய். அதனால தான் இன்னைக்கு நமக்கு சமாதானம். அவர் அந்த பாடுகள் வழியாய் போகவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாம் துக்கப்பட்டு கொண்டிருப்போம், சமாதானம் இல்லாமல் நாம் நொறுக்கப்பட்டு கொண்டிருப்போம். இன்னைக்கு யாராயிலும் ஒருவேளை நொறுக்கப்பட்ட நிலைமையிலே, காயப்பட்ட நிலைமையிலே, அல்லது அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக அந்த ஆக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறபடினாலே இனி ஒருபொழுதும் அப்படிப்பட்ட அந்த அழகில்லாதவர்களாகவோ, சௌந்தரியம் இல்லாதவர்களாகவோ, விரும்பப்படத்தக்காதவர்களாகவும் அல்லது அசட்டை பண்ணப்பட்டவர்களாகவோ நாம் இல்லாதபடிக்கு, என ஏற்கனவே இயேசு அந்த நிலைமையில் நமக்காக அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டார். அதனால நமக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை அவரே நமக்காய் கல்வாரி சிலுவையில் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். அதனால் உங்கள் சமாதானத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் சமாதானத்துக்கு அந்நியன் உடந்தை கிடையாது. உங்கள் சமாதானத்தை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இயேசு இருக்கிறாரு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போகாதீங்க. அப்பொழுது நம் சமாதானத்தை நாம் அதிகமாய் நாம் அனுபவித்து நாம் சமாதானமாக இருக்க முடியும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ரெண்டாவது, இந்த பாடுகள்லாம், இந்த துக்கங்கள்லாம், இந்த அவமானங்கள்லாம் இயேசு எதற்காக ஏற்றுக்கொண்டார்? அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாவதற்காக. ஒன்று நமக்கு சமாதானம், ரெண்டாவது நமக்கு சுகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டார், இயேசு கிறிஸ்து நமக்காக நொறுக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து அழகில்லாதவராய் மாறினார், இயேசு கிறிஸ்து சௌந்தரியம் இல்லாதவராய் மாறினார், இயேசு கிறிஸ்து விரும்பப்படத்தக்கவராய் மாறினார். எதற்காக என்று சொன்னால் நமக்கு சுகம் கொடுக்கும்படியாய். அவர் நொறுக்கப்பட்டதினாலே, அவர் காயப்பட்டதினாலே, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். இதுதான் நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். அப்ப சமாதானத்தை தருகிறார், நம்மளை சுகமாக இருக்க பண்ணுகிறார், நம்மளை குணமாக்குகிறார். இன்னைக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு குணமாக்குவார். அதனால் கவலையே படாதீங்க. இயேசுவின் அந்த குணமாக்குகிற அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை சுகப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது அவர் எதற்காக அவர் இந்த பாடுகள்லாம் பட்டார். 53 அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இயேசு கிறிஸ்து இப்படி பாடுகள், அவமானங்கள், துக்கங்கள் மட்டும் அவர் அடையவில்லை. குற்ற நிவாரண பலியாகவே தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். எதற்கு தெரியுங்களா? அவருக்கு கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும்படிக்கு நமக்கு வாய்க்கணும். கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் நமக்கு வாய்க்கணும். அவருக்கு சித்தமா இல்லாதது ஒண்ணுமே நமக்கு நடக்கக்கூடாது. எதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமோ அது நமக்கு வாய்க்க வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக இயேசு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். குற்ற நிவாரண பலி என்று சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு குஷ்டரோகி அந்த பலியை செலுத்த வேண்டுமானால் 2 ஆட்டுக்குட்டிகளை அவன் தெரிந்து கொண்டு ஆசாரியத்திற்கு போக வேண்டும். இதை குறித்து லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குற்ற நிவாரண பலியோடு எண்ணெயை கொண்டு செல்ல வேண்டும். அந்த பலியை எப்படி செலுத்துவாங்க? அந்த பலியை அடித்து ரத்தத்தை எடுத்து அதை வலது, அந்த குஷ்டரோகம் நீங்கி சுத்தமான அந்த மனிதனுடைய வலது காதின் மடலிலும் அவனுடைய வலது கையினுடைய பெரு விரலிலும் அவனுடைய வலது காலினுடைய பெரு விரலிலும் 3 இடத்துலையும் பூசுவாங்க, ரத்தத்தை பூசுவாங்க. அதே போல் அந்த ரத்தத்தை தேவ சமூகத்தில் தெளிப்பாங்க. இப்படி அந்த 3 இடத்துல, உதாரணத்துக்கு ஒருத்தர் காதை பிடிச்சி முறுக்குனா எப்படி இருக்கும், அது மாதிரி காதில் அந்த மடலில் பூசுவாங்க. அவங்க கையை பெருவிரல், வலது கை பெருவிரலில் ரத்தத்தை பூசுவாங்க, வலது காலுடைய பெருவிரலில் பூசுவாங்க. அதே போல் எண்ணெயை எடுத்து அதையும் வலது காது உடைய மடலிலும் வலது கையினுடைய அந்த பெருவிரலிலும் வலது காலுடைய பெரு விரலிலும் பூசுவாங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெய் தலையில் அதை வார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பலி செலுத்தி இரத்தத்தினாலும் எண்ணெயினாலும் சுத்திகரித்து அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்துவாங்க. இப்படிதான் ஆண்டவர் இயேசு தன்னையே குற்ற நிவாரண பலியாக, அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரிக்கிறார். அதே போல எண்ணெய், அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி அல்ல, அவர் ஜலத்தினால மட்டுமல்ல ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அதுதான் எண்ணெய். அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் எண்ணெயினாலும் தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். இப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக இயேசு குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததின் விளைவாக யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ, யார் அவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து பரிசுத்தம் அடைகிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். நாம பரிசுத்த அடையலைன்னா நமக்கு ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை கழுவ வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவருடைய அபிஷேகத்தினால் நாம் நிறைந்து பரிசுத்தம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அதனால ஆண்டவர் இயேசு இந்த பாடுகள்லாம் பட்டதின் காரணம் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. 2வது காரணம் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாவதற்காக. 3வது காரணம் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் அது நிறைவேற, அது வாய்க்க, அதற்காக தான் இயேசு இந்த பாடுகள்லாம் அவர் அடைந்தார். அதோடு கூட வேதம் சொல்கிறது இன்னொரு 4வது காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் கடைசி வசனம். அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இவ்வளோ பாடுகள் பட்ட இயேசு காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எவ்வளோ காரியம், ஒப்பு கொடுக்கப்பட்டார், மறுதலிக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். அவரை என்னென்ன பாடுகள் படுத்தினாங்க. இடுக்கண்ணில் அகப்பட்டார், நியாய தீர்ப்பில் காணப்பட்டார், குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார், ஆத்மா வருத்தம் அடைந்தார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இதெல்லாம் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் முழுதுமாக வாசித்து பாருங்க.
இயேசு நமக்காக எப்படியெல்லாம் ஆனார் அதை நீங்க பார்க்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், நம்முடைய பாவத்தை சுமந்தார். 53:12 நம்முடைய பாவத்தை தாமே சுமந்தார். ஏசாயா 53:4 நம்முடைய துக்கத்தை சுமந்தார். அப்ப நாம் துக்கப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இயேசு நம்முடைய துக்கத்தை சுமந்து விட்டார். நாம் பாவத்தை சுமக்க தேவையில்லை, இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்து விட்டார், சுமந்து கொண்டார். அதே போல ஏசாயா 53:11 நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். இது எல்லாம் எதற்காக அவர் சுமந்து கொண்டு அவர் எதற்காக மரித்தார்? நாம பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும், நாம் அக்கிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும், நாம் துக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதோடு கூட நாம் சமாதானமாக இருக்க வேண்டும், நாம் குணமாக்கப்பட வேண்டும், நாம் என்ன ஆக வேண்டும்? அவருடைய கையினால் அவருக்கு சித்தமானது நமக்கு வாய்க்க வேண்டும். 4வது, அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு மரித்தார். இயேசு மரித்த இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் மரித்திருந்தாலும் தேவன் அவரை அப்படியே விடலை. கஷ்டப்பட்டு மரித்தாலும் திரும்ப எழுப்புறார். அவர் உயிரோடு எழுப்பி, நீ போய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா அப்படின்னு அனுப்புறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு உயிரோடு எழுச்ச உடனே அவர் என்ன செஞ்சார்? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இவ்வளோ கஷ்டப்பட்டார், பாடுபட்டார், ஜீவனை ஊட்டினார், மரணத்தில் ஊட்டினார், மரித்தார், எல்லா அவமானங்களை அடைஞ்சார். ஆனாலும் தேவன் திரும்ப அவரை உயிரோடு எழுப்பி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி நம்மளை பொல்லாங்கிலிருந்து நம்மளை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார், நம்மிடத்திற்கு அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு உயிரோடு எழுந்ததுனால நாம் ஆசீர்வாதமாக தான் இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம ஆசீர்வாதமா இல்லைன்னா இயேசு நமக்காக மரிச்சது வேஸ்டா போயிடும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா நீங்க இல்லையா? அப்ப இயேசு நமக்காக மரிச்சதை நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு அறியாம இருக்கிறீங்க, இல்லைன்னா இயேசு நமக்காக மரிச்சதை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. இயேசு நமக்காக மரித்திருக்கும் பொழுது, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கும் பொழுது, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்திருக்கும் பொழுது, நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்திருக்கும் பொழுது நாம் ஏன் சுமக்க வேண்டும்? நாம் ஏன் துக்கத்தோடு அலைய வேண்டும்? நாம் ஏன் சமாதானம் இல்லாமல் அலைய வேண்டும்? நாம் ஏன் அக்கிரமத்தோடு அலைய வேண்டும்? இயேசு எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு தான் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிச்சா வேற யாரும் தடுக்கவே முடியாது, அவருடைய கையை யாரும் நிறுத்தவே முடியாது. அதனால இயேசுவின் ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால இன்னைக்கு 4 காரியத்தை பார்த்தோம். இயேசு முதலாவது நமக்கு என்ன செய்கிறார்? சமாதானத்தை தருகிறார். அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டார், அவமானப்பட்டார். 2வது, இயேசு நம்மை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் நமக்கு பட்டார். நமக்காக அவர் கஷ்டப்பட்டார், நம்மளை குணமாக்குறதுக்காக. இன்னைக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாக்கிடுவார். 3வதாக, நமக்கு அவர் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க வேண்டும். அவருடைய சித்தம் நமக்கு வாய்க்கணும். அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், அதுதான் அவருடைய சித்தம். நாம யாருன்னா கெட்டு போனோம்ன்றது உங்க சித்தமா? இல்லை. நீங்க உங்க பிள்ளைங்க யாராவது கெட்டு போகணும்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. உங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. அது போல தான் இயேசு நாம நல்லா இருக்கணும், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில விளங்க வேண்டும். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு நமக்காக மரித்தார். 4வது, நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவ பிள்ளைகள்
நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கவலையே படாதீங்க. இந்த நிலைமை மாறும், இந்த கஷ்டங்கள் மாறும். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்க படிப்பை உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய திருமண வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க எதிர்காலத்தை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பார். அதனால இந்த தேவன் நமக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு கவலையும் நமக்கு இல்லை. அவர் தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவையே உலகத்தில் நம்மிடத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக. அதனால கவலைப்படாதீங்க. தேவன் நம்மளை தொடர்ந்து பாதுகாத்து கொள்வார், தொடர்ந்து வழி நடத்துவார். அதற்காக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு மேலே பரலோகத்துக்கு சென்றிருந்தாலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கே அனுப்பப்பட்டு அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க எதற்கும் சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார். நம்மளை இயேசு நமக்காக என்னென்ன பாடுபட்டு நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அதை நிலைநிறுத்தி நம்மளை தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் வழி நடத்துவார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தில் அப்பா பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தருளினீர். அவர் ஆண்டவரை அழகில்லாதவராய் மாறுவதற்கும் சௌந்தரியம் இல்லாதவராய் மாறுவதற்கும் விரும்பப்படாத ரூபத்தோடு காணப்படுவதற்கும் ஆண்டவரே மனுஷரால் புறக்கணிக்கப்படுவதற்கும் ஆண்டவரே அவமானங்கள் நிந்தனைகள் அடைவதற்கும் ஆண்டவரே கொலை செய்யப்படுவதற்கும் ஆண்டவரே அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கும் ஆண்டவரே அவர் மறுதலிக்கப்படுவதற்கும் எத்தனையோ காயப்படுவதற்கும் நொறுக்கப்படுவதற்கும் அப்பா ஆத்மா வருத்தம் அடைவதற்கும் துன்பத்தை சுமப்பதற்கும் பாவத்தை சுமப்பதற்கும் எங்களுடைய அக்கிரமத்தை சுமப்பதற்கும் இதற்கெல்லாம் இயேசுவை அனுப்பி நாங்கள் சுமக்க வேண்டியதெல்லாம் அவரை சுமக்க வச்சு அவரை கல்வாரி சிலுவையில் குற்ற நிவாரண பலியாக அவரை ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே இன்னைக்கு எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து இருக்கிறீர். அதனால தான் எங்களுக்கு சமாதானம், அதனால தான் எங்களுக்கு நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீர் பாராட்டின பெரிய கிருபையினால் தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் குணமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே மூலமாக கர்த்தருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கிறது. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களை ஆசீர்வதிக்கிறார், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொள்ளுகிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அப்பா பிதாவே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.